ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா தொட்டு சாப்பிட மாட்டாங்க, அள்ளி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை தான் இருந்துச்சு, அதனால் சேர்த்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் திரும்பவும் ஒரு முறை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்னியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் லைட்டாக கலர் சேஞ்சாக வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கணும். அடுத்ததாக அதே கடாயில் 1 டீஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் சீரகம், 1 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, ஒரு குட்டி பீஸ் புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சுருங்கி வர வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கிறேன். அடுத்தது ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் தோலோடவே அரைக்கலாம், அப்படி இல்லைன்னா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டும் கூட அரைக்கலாம். நான் இன்றைக்கி ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பருப்புகளை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, கூடவே வேர்க்கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கணும். இது போல் சட்னி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் சட்னி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வேர்க்கடலை சட்னி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததாக இந்த சட்னிக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு வரமிளகாவை 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி. இட்லிக்கெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இட்லி மட்டும் இல்லை, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை சட்னி செய்யும்போது கொஞ்சம் அளவில் அதிகமாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி சொன்னது போல் தொட்டு சாப்பிட்றத விட அள்ளி சாப்பிட தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.